ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி அப்படியே ஃபுல்லாக கேமுக்குள்ளே உள்ளே வந்து பார்த்தா மாதராவோட ரேங்க் ஈவெண்ட் விட்டுருக்காங்க. மாதரா பண்டலோட ஸ்பின்னிங் ஈவெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரீஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. மாதரோட எஃபெக்டை மட்டும் பாருங்கள், அனிமேஷன் எஃபெக்டை மட்டும். அது வந்து மெடிக்கிட்டு போடுறப்போ வந்து அந்த பவர் வருது பார்த்திங்களா, 2 கை வந்து கத்தியாட்டம், அந்த பவர் வந்து மெடிக்கிட் போடுறது வருது. ஃபயர் பால் ஜம்ப்ஸ் இருப்பாங்க, இதுவும் கொஞ்சம் பெட்டராக தான் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் அந்தளவுக்கு ஒன்றும் டைமிங் இல்லை. அப்படியே கன் மாதிரி வருதா, இதுவும் நல்லா தான் இருக்குது. பேக் இது தேர்ட் லெவல், அது ஃபஸ்ட் லெவல் எப்படி இருக்கும், செகண்ட் லெவல் எப்படி இருக்கும் அதுக்கு காட்டல. சும்மா தேர்ட் லெவல் பேக் மட்டும் எப்படி இருக்குன்னு மட்டும் காட்டி வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் உள்ளே போய் மாதரோட என்ட்ரியை மட்டும் பாருங்கள், சம்மனிங் என்ட்ரிக்கா. இது வந்து கில் எடுக்கும்போது எலிமினேட், இது வந்து மெடிக்கெட்டு சுற்றுறப்ப இப்படி தான் எஃபெக்ட் வரும். மெடிக்கெட்டு சுற்றுறப்ப பார்த்துங்க எப்படி இருக்குன்ட்டு. அது மாதிரி கில் பண்ணும்போது அந்த 2 கை வந்து சாட்சிக்கிற மாதிரி அந்த கை ஃபுல்லும். ஃபயர்பால் ஜெம்ஸும் கொஞ்சம் பெட்டராக தான் இருக்குது. என்ன வேறு ஜெம்ஸு கூட போட்டிருக்கலாம், இது ஏதோ போட்டு வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்பின்னிங் ஈவெண்ட்டுக்குள்ள அந்த ஃப்ரீ ஸ்பின்னை ஸ்பின் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியே வந்து ஒரு ட்ரிக் யூஸ் பண்ணலான்ட்டு கோல்டு ராயில் போய் ஃப்ரீ ஸ்பின்னை போட்டுவிட்டு இருக்கிற ஒவ்வொரு டோக்கனாக ஸ்பின் பண்ண வேண்டியது. இருக்கிற 5 டோக்கன் இருக்குது, 5 டோக்கனை ஸ்பின் பண்ணி அதுக்கப்புறம் அதை ஸ்பின் பண்ணி பார்ப்போம் பட்ஸ் வரலான்ட்டு. அவங்களுக்கே தெரியும் எஸ்டிங் கருணாக்கா தர மாட்டேன் அப்படின்ட்டு. எல்லாம் காசு போடுவேன், நம்மளுக்கு ஃப்ரீயாக விட போறியா, போட்டாச்சு ஸ்ப்ரீஸ் பண்ண கதறவா. அப்படி ஒரே ஒரு டோக்கனு, இதுவா லங்குமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கு மேலே 23 டோக்கன் வச்சுலாம் ஸ்பின் பண்ண போகிறதில்ல. சும்மா வீடியோக்கோசரம் நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறேன். ஸ்பின்னிங் ஈவெண்ட்லாம் இல்லை, சும்மா அது எப்படியும் ஒரு 3000 டைமண்ட் இல்லை 4000 டைமண்டுக்குள்ளே எடுத்துடலாம் டோக்கனை வச்சு. எக்ஸ்சேஞ்சு டோக்கன் வேறு இருக்குது, அதுக்குள்ளே உங்களுக்கு பண்டல் வந்துட்டாலும் அடுத்த ஒபிட்டோ பண்டல் வரும், அதுக்கு வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி ஒபிட்டோ பண்டல் எடுத்துக்கோங்க. தேவையில்லாமல் காசை வேஸ்ட் பண்ணாதீங்க, அவ்வளோதான் நான் சொல்கிறது.